இன்றைய தினம் பல நல்ல நல்ல விஷயங்களும் நல்ல நல்ல நிகழ்வுகளும் இன்று காலை முதலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்திருக்கின்றன. இதுபோலவே ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சி பெற்றிருக்கின்றனர். ராகு பகவான் சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கும், கேது பகவான் கும்ப ராசியில் இருந்து மகர ராசிக்கும் பெயர்ந்திருக்கிறார். சரியாக நண்பகல் 12:48 மணியளவில் ராகு கேது பெயர்ச்சி நடைபெற்றிருக்கிறது. பொதுவாகவே 18 மாதத்திற்கு ஒருமுறை ராகு கேது பெயர்ச்சி என்பது நிகழும். இந்த பெயர்ச்சி அவரவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தரவல்லதாக அமையும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இறைவனிடம் அது ஒரு வேண்டுதலாகவுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் ராகு கேது பெயர்ச்சி எவ்வாறாக அமையப் போகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த சிறப்பு நேரலையில் நாம் பார்க்க வருகிறோம். இந்த சிறப்பு நேரலையில் நம்மிடையே இணைகிறார் பிரபல ஜோதிடர் திரு ஷெல்வி அவர்கள். நேர்கள் உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் எங்களிடம் விளக்கங்களை பெறலாம். நீங்கள் திரையில் காணக்கூடிய எண்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் நீங்கள் கேட்டு பெறலாம். இந்த சிறப்பு நேரலையில் நாம் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசவிருக்கிறோம். திரு ஷெல்வி வணக்கம். முதல்ல நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கும் தந்தி டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். சார், இப்போ 18 மாதத்துக்கு ஒரு வாட்டி ராகு கேது பெயர்ச்சிங்கிறது நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுமே பொதுவாக இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுக்கு நல்ல காலமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய நட்சத்திரம், பிறந்த தேதி இது எல்லாத்தையும் வச்சு பார்ப்போம். வருஷம் இந்த மாதிரி குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த எல்லா பெயர்ச்சிகளும் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையும் அதில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் ஏற்றங்களையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம். அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெயர்ச்சிகள் ராசி ஜென்ரலாக 12 ராசியுடைய மேஷம் முதல் மீனம்ன்றது ராசி. அந்த ராசிக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடியது ஜனன காலத்தை கொண்டு பார்க்கக்கூடியது. அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பிறந்த லக்னம். ராசி என்பது சந்திர லக்னத்தை கொண்டு பார்க்கக்கூடிய விஷயம். இதில் பெயர்ச்சிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுப்பதென்றால், இந்த பெயர்ச்சிகள் என்பது இப்போ குரு இருக்கிறார். இவர் வரக்கூடிய 2ஆம் தேதி 9ஆம் மாதம் அவருடைய பெயர்ச்சி உண்டு. இந்த குருவானார் இது வரைக்கும் கன்னியான ராசியான புதன் வீட்டிலிருந்து அடுத்ததாக அவர் வரக்கூடியது சுக்கிரனான பகை வீடு. அந்த மாதிரி பகை வீட்டுக்கு வரக்கூடிய சமயத்தில் அதனுடைய இம்பேக்ட்ன்றது பார்க்கணும். இப்போ அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா வாக்கியபடி 19ஆம் தேதி 12ஆம் மாதம் அடுத்து பெரிய பயிற்சி சனி பயிற்சி. திருக்கணிதத்தில் பயிற்சியாக இருந்தாலும் நம்மளுடைய கோயில்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இது பார்த்திங்கன்னா வாக்கியபடி உண்டான அமைப்பு. இப்போ அந்த பயிற்சி குருவான அவரும் அவருக்கு பகை. இந்த மாதிரி கிரகங்களுடைய மாற்றங்கள் யார் வீட்டுக்கு போகிறது, நட்பு வீட்டுக்கு போகிறதா, பகை வீட்டுக்கு போகிறதான்றதெல்லாம் பார்க்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ கடகத்துக்கு ராகு வருகிறார் என்றால் சூரியனுடைய இடத்துலேருந்து சந்திரனுடைய வீட்டுக்கு வருகிறார். அந்த சந்திரனும் ராகுக்கு பகை என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது இல்லாமல் நீர் ராசி என்பதையும் யோசித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கேது பார்த்திங்கன்னா கும்பமான சனியுடைய வீட்டிலேருந்து மகரமான சனி வீட்டுக்கு தான் வருகிறார். இந்த மாதிரி இந்த வீடுகள், அந்த ஸ்தானங்கள், அந்த வீட்டுக்கு ஓனர் யார், இவங்க நண்பர்களா பகைவர்களா, இதெல்லாம் இந்த இம்பேக்ட்ஸ் உலக லெவலில் நிறைய விஷயங்கள் பண்ணும். இந்த ராகு கேதுக்கு என்ன ஸ்பெஷல்னால், தனிப்பட்ட அவங்களுக்கு முக்கியத்துவம்ன்றது கிடையாது. அவங்க எந்த வீட்டிலோ எந்த கிரகத்துடன் சேர்றாங்களோ, எந்த வீட்டுடன் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ, எந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பில் காலில் நிற்கிறாங்களோ அந்த பலனை எடுத்துக்கொண்டு தான் இந்த பொது பலனான அந்த பலன்களை கொடுப்பார்கள். நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், அந்தந்த குணாதிசயங்கள் அந்தந்த கிரகத்தினுடைய வலிமையை எடுத்துக்கொண்டு, அதனால்தான் நிழல் கிரகங்கள் என்று ராகு கேதுக்கு நம்மளால் முன்னோர்களால் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த 12 வீட்டில் எந்த சொந்த வீடும் கிடையாது. அவர்கள் எந்த வீட்டுக்குள் போகிறார்களோ அந்த வீட்டினுடைய தன்மைக்கேற்றவாறு பகையாக இருந்தால் பகையாகவும், நட்பாக இருந்தால் நட்பாகவும், உச்சம் பெற்றிருந்தால் உச்ச பலனாகவும் அது மாதிரி கொடுப்பதற்கு உண்டான பலனை என்பது தான் இந்த ராகு கேது பயிற்சி. எனவே எல்லா வருஷத்துலேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சி என்று பார்த்தால் குரு பயிற்சி தான் வரும். இந்த ராகு கேது 1.5 வருடங்கள், 18 மாதம் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல். சனி பயிற்சி என்பது 2.5 வருடங்கள். மற்ற கிரகத்தினுடைய காரத்தன்மை 2.25 நாளிலிருந்து ஆரம்பிக்கும். சூரியன் 1 மாதத்தில் ஆரம்பிக்கும். 48 நாள் பயிற்சி எல்லாம் அது வேறு. இதனுடைய இம்பேக்ட் இது மாதிரி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மனித வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு மாற்றங்கள் கொண்டு வருவதை நாம் சொல்லலாம். இப்போ ஒரு நீண்ட நெடிய ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுத்துருந்தீங்க, குறிப்பாக ராகு கேது பெயர்ச்சி. அதாவது ராகு கேது மட்டும் இல்லாமல் எல்லா கிரகங்களுமே ரொம்ப முக்கியமான ஒரு நபர்களாக தான் பார்க்குறோம். அது நண்பர் வீட்டுக்கு போனாலும் அதுக்கான ஒரு இம்பேக்ட் இருக்கும், பகை வீட்டுக்கு போனாலும் அதுக்கான ஒரு இம்பேக்ட் இருக்கும். இப்போ இன்னைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி முதல் 2 ராசிதாரர்களுக்கு எவ்வாறாக அமையும்? அதாவது இந்த ராகு கேது பயிற்சி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்திலேருந்து வரக்கூடிய 12:48க்கு பயிற்சி ஆகியிருக்கின்ற அந்த ராகு கேது பயிற்சி முதலில் பார்த்திங்கன்னா மேஷத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா
மேஷத்தில் 4ஆம் வீட்டுக்கான கடகத்திற்கும் 10ஆம் வீடுமான மகரத்துக்கும் பயிற்சி ஆகிறார். அதாவது இதுவரைக்கும் 11ஆம் வீட்டில் இருந்த கேதுவானவர் 10ஆம் வீட்டுக்கும், இதுவரைக்கும் 5ஆம் இடத்தில் இருந்த ராகுவானவர் 4ஆம் வீடான கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி பார்த்தீர்கள் என்றால் மேஷத்திற்கு அடுத்து வரக்கூடிய குரு, அடுத்து சனி வரக்கூடியதெல்லாம் வைத்து கணிக்கின்ற சமயத்தில் மிக அற்புதமான அமைப்பாக காணப்பட்டாலும் இந்த ராகு பயிற்சி என்பது இரத்த பந்த உறவுகள், குடும்பத்தில் உள்ள தாய் தந்தையர் உறவுகள், பெற்றோர் பெரியோருடன் உறவுகள், அவர்களுடைய தேக ஆரோக்கியம், குறிப்பாக ஏற்கனவே இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள், உடம்பில் கொழுப்பு போன்ற பாதிப்புகள், பூர்வீகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள். அதே போல் உத்தியோகத்தில் இந்த சோம்பலாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் சில டைமில் பார்த்திங்கன்னா பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளுவார்கள். அதுபோல் இருந்தால் இந்த கேதுவால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உண்டான அமைப்பு கண்டிப்பாக தொழிலில் காணப்படும். தொழிலில் புதிய அறிமுகத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயம் சுபகாரிய தடைகள், அசையா பொருள் சேர்க்கை, வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம் என்ற நீண்ட நாள் கனவெல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு. அதோடு இல்லாமல் கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு தொலைதூரம் கடல் கடந்து பயணங்கள். ஆனால் அந்த பயணங்களில் தொழில் மற்ற விஷயங்கள்லாம் நன்றாக இருந்தாலும் மன அழுத்தம் வரும். குடும்பத்தை விட்டு பிரிகிறோமே என்று அந்த போல் பிரச்சனைகள்லாம் காணப்படும். ஆனால் அந்த மாதிரி நிர்பந்தங்களுக்கு சில டைம் ஏற்படும். அதே சமயம் வராத பணங்கள் வரும். சிலருக்கு கௌரவமெல்லாம் ஏற்படும். அரசு பதவிகள் சிலருக்கு கிடைக்கும். அரசியலிலே முகவரி தெரியாதவர்கள் கூட பெரிய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக ரொம்ப நாளாக திருமணம் தடைகள், மற்ற தடைகள் எல்லாம் இந்த பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சியினுடைய ஆசீர்வாதத்தால் உன்னதமாக ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய விஷயங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மொத்தத்தில் டெய்லி இந்த இவர்கள் சிறப்பாக இந்த ராகு பயிற்சி, கேது பயிற்சியில் அவர்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கு உடலிலிருந்து வேர்வை வரக்கூடிய பயிற்சிகள் ஒரு அவர் செய்தால்தான் அதை இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்க முடிவதற்குண்டான அமைப்பை மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விநாயகரை வழிபாடு பண்ணுவதும், பிள்ளையார்பட்டிக்கு போகுவதும், பிள்ளையார்பட்டியுடைய அபிஷேக விபூதியை வைத்துக்கொள்வதும், சனிக்கிழமையில் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு அருகம்புல் மற்ற விஷயங்களை கொடுப்பதும், அர்ச்சனை பண்ணுவதும், சிதல்காய் உடைப்பதும், மேலும் பார்த்தீர்கள் என்றால் அன்னதானம் பெரிய விஷயங்களாக காணப்படுகிறது. எனவே இந்த அன்னதானம் இவர்கள் முடிந்த அளவுக்கு ஏழை எளியோரை தேடி சனிக்கிழமையில் கொடுக்க வேறு அற்புதமான அமைப்பை மேஷராசிக்காரர்கள் பெறுவதற்குண்டான பயிற்சி தான் இது. அதே சமயம் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். ரிஷபம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நேயர் நாமக்கல்லிலிருந்து இணைகிறார் பழனிசாமி, அவரிடம் பேசலாம். வணக்கம் சார் பழனிசாமி, உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். என்னுடைய பேர் பழனிசாமி. சொல்லுங்க. சத்தமா பேசுங்க பழனிசாமி. வணக்கம் சார். சத்தமா சொல்லுங்க. வணக்கம் சார். என்னுடைய பேர் பழனிசாமி. மோகனூர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பேசுறேன். சரி. போராட்ட நட்சத்திரம் கும்பராசி. சரி. கன்னியா லக்னம் சார். சரி. 29/1952 பிறந்தது சார். சரி, சொல்லுங்க. இப்போ ஒரு இடம் என் பேர்ல இருக்கிறது சேல் பண்ணணும்னு பாக்குறேன். ஒன்னும் அது இன்னும் சரியா ஒத்து வரலைங்க. அதாவது இது ராகு கேதுவுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள். உங்களுக்கு இப்போ நிலம் சம்பந்தப்பட்ட எது பத்தி கேட்குறீங்க? நிலம் என்னுடைய பேர்ல இருக்கு. சரி. 65 வயசு ஆகுது உங்களுக்கு? ஆமா, அது சேல் பண்ணாதான் என்னுடைய கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ண முடியும். சரி. அதாவது இப்போ இந்த பயிற்சி ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குருவாகட்டும், அடுத்து வரக்கூடிய சனியாகட்டும், உங்கள் கஷ்டங்களை எல்லாம் பணத்தட்டுப்பாடு உண்டான பிரச்சனைகளை நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான பயிற்சி என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தாலும் அதனுடைய படிப்படியாக குறைந்து ஆவணி மாதம், அடுத்தது புரட்டாசி மாதம் முடிந்த பிறகு ஐப்பசியிலிருந்து உங்களுக்கு இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சியினில் கண்டிப்பாக வெற்றியும் அதனுடைய உங்களுக்கு பாதிப்பு இருந்த அத்தனை விஷயமும் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு தான் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளும். அடுத்தபடியாக ரிஷப ராசிக்கு எப்படி சார் இருக்கு? ரிஷபத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ நாள் நிறைய விஷயங்கள் தடைகள் மற்ற இதெல்லாம் அடுத்தது வரக்கூடிய குரு பயிற்சியும் ரிஷபத்திற்கு 6இல் வருவதும் 8இல் வரக்கூடிய சனி என்பதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த ராகு 3இல் வருவது ஒரு விசேஷம். அது ரிஷபத்துக்கு இந்த மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடாத பேலன்ஸை ராகுவால் கிடைக்கப்பெறும். 3இல் வரக்கூடிய ராகு எது வந்தாலும் தைரியமாக பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை வரும். ரிஷபத்துக்கு சில விஷயத்துக்கெல்லாம் கலங்கி போகக்கூடிய அமைப்பு மாறும்.
அது ஒரு பெரிய விஷயமாக காணப்படுகிறது. அடுத்தது 9ல் வரக்கூடிய கேது வந்து பாக்கியத்தை ஏற்படுத்துவதற்குண்டான அனுகூலங்கள் காணப்படும். அதே போல் வந்து தந்தை வழி உறவுகள் மற்ற விஷயத்தில் இருந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். அதே போல் வந்து கடல் கடந்து மெயினாக கடல் கடந்து தொழில், வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக ஆதாயங்கள், வேறு மாநிலத்துக்கு போய் தொழில் ஆரம்பிக்கிறது, உத்தியோகத்தில் தடையாக இருந்தவர்கள், உத்தியோகத்தில் பாதிப்பு இருந்தவர்கள் அமைப்பு மாறும். இவ்வளோ நாள் குருவானவர் 5ஆம் இடத்திலிருந்து நல்ல விஷயங்கள்லாம் காட்டியிருப்பார். அதன் மூலியமாக நிறைய விஷயங்கள் குடும்பத்தில் டக்கு டக்குன்ற சுபகாரியம்லாம் வந்திருக்கும், சுபவரியங்கள் வந்திருக்கும். அது பல விதத்தில் பலனையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். ஆனாலும் ரிஷபம் வந்து ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சுக்கிரனுக்கு சனியானவர் பெரிய அளவுக்கு நட்பும், சுக்கிரனுடைய வீட்டில் தான் சனியானவர் உச்சம் பெறுகிறார் என்றாலும் அஷ்டமத்தில் வரக்கூடிய பாதிப்பால் வண்டி வாகனத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது கூடா நட்பு வந்து விஷயத்தில் ரொம்ப மிக கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்திற்கு புறமான விஷயத்தில் மட்டும் ஈடுபடாமல் இருப்பது ரிஷபத்துக்கு மிக மிக முக்கியமான விஷயம். மற்றபடி பார்த்தீர்களா, இவருடைய வாழ்க்கையில் இந்த ராகு பயிற்சி வந்து மிக மிக அதிக அளவுக்கு பலனை தரக்கூடியவர்களாக ரிஷபராசி காணப்படுவதனால் இவர்கள் எல்லா விதத்திலும் எந்தவித பிரச்சனைக்கும் முதலில் கலங்கிய அமைப்பெல்லாம் மாறி அதை அசால்ட்டாக நாம் சரி செய்து கொள்ளலாம் என்று நம்பிக்கையோடு மற்றவர்களுக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். எப்பொழுதும் ரிஷபத்திற்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பலம் கெடுப்பதற்கு நரசிம்மர் வழிபாடு வந்து மிக வைத்து கொள்வதும், நாமக்கல் நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுடைய வீரியத்தை குறைத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு தான் அந்த ராகு. கண்டிப்பாக வந்து வெளிநாட்டுக்கு பயணங்களே மேற்கொள்ளாத ரிஷபராசிக்காரர்களும் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு வரும். அதே போல் வந்து கடலுக்கு சார்ந்த இடத்தில் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு உன்னதமான பலனை தரும். இதே மாதிரி இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து பரிகாரங்கள் பண்ணாமையே பலன்கள் சில ராசிகளுக்கு இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னென்ன ராசிகள்? பரிகாரங்கள் பண்ணால் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்கிறது என்னென்ன ராசி? அதாவது பரிகாரங்கள் பண்ணாமல் இந்த இதில் வந்து மிகப்பெரிய பலம் வந்து கும்பத்துக்கு இப்போ அடுத்ததுக்காக இந்த பயிற்சியில் வந்து கண்டிப்பாக வந்து உன்னதமான ஒரு அமைப்பு கிடைப்பதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் ரிஷபத்துக்கு நம்ம சொன்னது, அதே போல் வந்து கன்னிக்கும் வந்து ராகுடைய அமைப்பு நன்றாக வரக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா விருச்சகத்துக்கும் ஒரு கேதுவுடைய சாராம்சம் மிக அற்புதமான அமைப்பு. அதே போல் மற்ற கிரகத்தில் மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது மேஷம், அடுத்து பரிகாரத்துக்கு மிக உன்னதம். அடுத்தது கடகமும் மகரமும் வந்து அவங்க இடத்துல பயிற்சி ஆகக்கூடியதுனால் ராகுவும் கேதுவும் வரக்கூடிய ராகு கடகத்துக்கும் மகரத்துக்கு கேது வருவது. அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்து கேது 2ஆம் இடத்திலும் ராகு 8ஆம் இடத்திலும் வரக்கூட பரிகாரத்துக்கு உகந்த ராசிகளாக காணப்படுகிறது. சிம்மம் அதே போல் வந்து நிவர்த்தி ஏற்படும். சிம்மத்துக்கு வந்து இவ்வளோ நாள் இருந்த ராகுவுடைய தொந்தரவும் கேதுவுடைய தொந்தரவும் நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு பலம் அது. அதனால் அவர்கள் அந்த லிஸ்ட்டில் வரமாட்டார்கள். அடுத்தது துலாம் பார்த்திங்கன்னா இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ராகு 10ஆம் இடத்தில் வருவதனால் கண்டிப்பாக பார்ப்பது மிக முக்கியம். அதே போல் வந்து துலாத்துக்கு வந்து 4ஆம் இடத்தில் கேது வருவதனால் இந்த பரிகாரத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதும். அதே போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது விடுபட்ட ராசி வந்து மீனம். இந்த மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுவுடைய அமைப்பு வந்து பூர்வ புண்ணியத்தில் வருவதனால் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நோயாளிகள் இவர்களுக்கெல்லாம் மிக முக்கியம். அதே போல் பூர்வ புண்ணியத்தின் இந்த மூத்த நீத்தாருடைய பெரியவர்கள் கடன், அந்த கடனெல்லாம் செய்வதற்கு. ஆனால் அதே சமயம் கேது வந்து லாபத்தில் இருப்பதனால் ஞான மார்க்கத்தில் மிகப்பெரிய சந்தோஷமும் அனுகூலமும். கேது வென்றால் ஞானக்காரகன் என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஸோ அந்த தெய்வம் வழிபாடுகளுக்கு மிக முக்கியம். எந்த பயிற்சி வந்தாலும் நான் மக்கள்கிட்ட சொல்வது தந்தி டிவி நேயர்களுக்கு, முதலில் குலதெய்வத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக தலைமை. அது எந்த பயிற்சி வந்தாலும், அது ஒரு வருஷத்தில் 3 பயிற்சி வந்தாலும் 3 முறை குலதெய்வத்துக்கு போவது நமக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு உண்டான பரிகாரங்கள். அடுத்ததாக தெய்வ பரிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் அவர் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள், தடுங்கல்கள் இல்லாமல் தெய்வ பலம் தான் நம்மளை காப்பாற்றும் என்பதை நம்பி அதற்கேற்றவாறு இந்த கிரகம் இப்படி இருக்குது, அந்த கிரகம் இப்படி இருக்குது என்றெல்லாம் இல்லாமல் அதற்குண்டான கிரகத்துக்கு ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய இடம்தான் நவகிரக ஸ்தலங்கள். அது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்து நமக்காக வைத்திருக்கிறது. இந்து மத சாஸ்திரத்தில் தான் அதற்குண்டான பலன் உண்டு. அந்த பலனை எல்லோரும் அனுபவித்து தைரியமாக எல்லா பயிற்சியும் கடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்தபடியாக ராசிபுரத்தில் இருந்த ஒரு நேயர் இணைகிறார், கவிதா. அவரிடம் பேசலாம். கவிதா, வணக்கம். கவிதா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. நாங்க ராசிபுரத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. என் பொண்ணுக்கு கேட்கணும். சொல்லுங்க. என்னோட பொண்ணு பேரு ஜெயஸ்ரீ. ராசி வந்து மகரம், நட்சத்திரம் திருவோணம், லக்னம் வந்து மிதுனம். அவங்க பிறந்தது 3/11/2000. இப்ப +2 படிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி படிப்பாங்க? நல்லா அம்மா திருப்பி அந்த நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. நட்சத்திரம் திருவோணம். சரி 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 சொல்லுங்கம்மா. அவங்க +2 இப்ப படிக்கிறாங்க.
சரி. அவங்களுக்கு எப்படி இருக்கு, நல்லா படிப்பாங்களா? ஏற்கனவே அதாவதுமா இந்த கேது இந்த ராகு கேது பயிற்சியில கேது வந்து மகரத்துக்கு வந்திருக்கிறதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால வந்து அந்த ஞாபக மறதி வளர்க்குறதுக்கு டெய்லி 11 முறை தோப்பு காரணம் போட வைங்க. கேது வென்றாலே கொஞ்சம் வந்து எப்பொழுதுமே வந்து தலைவலி சம்மந்தப்பட்ட இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. கோபப்படாமல் இருக்க சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு ஒரு சனிக்கிழமையாவது அந்த குழந்தைய போயிட்டு வர சொல்லுங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே போல் வந்து அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சியும் வந்து குரு வந்து 10ஆம் இடத்தில் வருவதையும் கவனத்தில் வெல்லுங்கணும். எனவே இந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் தேக ஆரோக்கியம். கோபப்படாமல் இருந்தாலே நிறைய விஷயங்கள் வரும். ஏனென்றால் அந்த குழந்தையுடைய வயசுக்கு வந்து பொழுது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வயசுக்கு கண்டிப்பாக இந்த தசா புத்திகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பது போல் விநாயகர் மந்திரத்தை டெய்லி சொல்ல இந்த ராகு கேது பயிற்சியில் எந்த தடைகளும் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு விநாயகரை சரணாகதி அடைவது பெரிய அளவுக்கு உத்தமமாக இருக்கும் உங்கள் குழந்தைக்கு. சார், போன வருஷம் நீங்கள் ராகு கேது பயிற்சியும் போது சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு பொது பலன்கள் நீங்கள் வழங்கும் போது சொல்லியிருந்தீங்க, இந்த இயற்கை பேரிடர் விஷயங்கள்லாம் நடக்குங்கிறத போன வருஷம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த வருஷம் நம்மளுடைய நாடுக்கான அந்த பொது பலன் எப்படி இருக்குது இந்த ராகு கேது? ஆக்சுவலாக அதாவதுமா நீர் ராசின்றது வந்து மிக கடகத்தில் வரக்கூடிய ராகு, சனியுடைய வீட்டில் வரக்கூடிய கேது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரனும் சூரியனும் பகை இந்த சர்ப்பங்களுக்கு. இதுதான் இந்த கிரகணம் என்றது. காட்டி கொடுத்தவர்கள் என்பதனால் அமுதம் கிடையிருச்சு. இவர்கள் வந்து பெரிய அளவுக்கு பகையாளிகள் இவர்கள். அதனால் 2017 இப்போ நம்மளது கடந்துருக்கிறோம். இதனுடைய வீரியங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2018 முடிகின்ற வரையில் இந்த நாட்டில் வந்து இந்த உலகத்துக்கே நிறைய விஷயங்கள் வந்து ஸ்திரம் இருக்காதுன்னா ஸ்டடியாக இருக்காது. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். பண விஷயத்தாக இருக்கட்டும், மீண்டும் வந்து பணத்தில் வந்து நிறைய விஷயத்தில் பாதிப்புகள், சட்டங்கள் கொடுமையாக கொண்டு வரப்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடுடைய அமைப்புகை பார்த்திங்கன்னா இந்த வந்து இப்போ ஏற்கனவே கவர்மெண்ட் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்றதெல்லாம் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் அந்த அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய டிசம்பர், அதாவது 2017 இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு தான் ஸ்திரமான அமைப்பு வந்து அரசியலில் கொஞ்சம் ஏற்படும். அது வரைக்கும் வந்து ஸ்திரமற்ற தன்மை தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ இருக்கிற மாதிரி தான் போகும். ஆமாம், இப்போ இருக்கிறது அது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு வருவதற்கும் சாத்தியக்கூறு உண்டு. அதனால் ஆட்சியாளர்கள் தான் மிக கவனமாக இருக்கணும். ஏனென்றால் அந்த சனியுடைய பயிற்சி வந்து எப்பொழுதும் வந்து மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து அரசியலில் குரு பயிற்சிக்கு அடுத்து வரக்கூடியது 19-12 அது வந்து மிகப்பெரிய மாற்றத்துக்கு ஏற்படுத்துவதற்கும். ஏன்னா எல்லாம் பகை வீட்டுக்கு போகுது, எல்லாமே வந்து நட்பு வீட்டுக்கு போகிறதுன்றால் அது முக்கியம். குருவும் சுக்கிரனான அவருடைய நேர்மகையான பகை வீட்டுக்கு போகிறதெல்லாம் கவனத்தில் கொண்டு வேண்டும். அடுத்தது வந்து தென் மாநிலம் என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதாவது கடகத்துக்கு அமைப்பே வந்து தென் திசை தான். இந்த தென் அமைப்புகள்லாம் பாதிப்புகள் வரும் என்பது தான் ஐதீகம். அதனால் எல்லா தென் மாவட்டத்தில் அதாவது தென்னிந்தியாவில் என்று நம்ம சொல்கிறது நம்மளுடைய எல்லா ஸ்டேட்டுக்கும் 5 ஸ்டேட்டுக்கும் சேர்ந்து ஆந்திரா மற்ற எல்லா இடத்துக்குமே வந்து இயற்கைகள் மிக கவனமாக பார்த்துக்கணும். கடல் அமைப்புகள், அதாவது கடலுடன் இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் உலகம் முழுவதும் அதனுடைய சீற்றங்கள், பாதிப்புகள், பெரிய அளவு கடலால் பாதிப்பு ஏற்படுவது எல்லாமே வரும். அதே போல் வந்து இந்த நெருப்பு தான் நம்ம ஏற்கனவே சொன்னது நிறைய விஷயத்தில், அதாவது நேரலையில் கூட நம்ம வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க இதனுடைய பாதிப்புகள். அதே போல் வந்து யுத்தங்கள், இந்த ஒரு நாட்டுக்கு பகை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அடங்கவே அடங்காது. இந்த 18 மாதம் அடுத்த வந்து ஒரு கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கிறது. திடீர்னு வந்து ஏதாவது ஒரு தவறாக போயிருந்தால் அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவது. கடலுடன் சேர்ந்து சமீப காலத்தில் நிறைய தீ விபத்துகளும் தொடர்ந்து அதுதான் அந்த பாதிப்புகள். என்னென்றால் பகையுடைய அமைப்பு, சனியுடைய அமைப்பு அட்லீஸ்ட் இந்த டிசம்பருக்கு பிறகு கொஞ்சம் மட்டுப்படும் என்றாலும் அது ஒரேடியாக மட்டுப்படாது. வேறு ஆயுதங்கள் மூலியமாக நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சு தான் பாதுகாப்பு என்பது வந்து பல விதத்தில் பாதிப்புகள் வரும். அடுத்தது இந்த வியாபாரம் மற்ற விஷயங்களெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் நிறைய அளவுக்கு வந்து மக்கள் வந்து எதுவுமே சரியாக இல்லாமல் சிலருடைய தவறான, அதாவது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாலெல்லாம் சில தவறாக மற்ற விஷயங்கள்லாம் சித்தரிக்கப்பட்டு நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு போகாமல் இந்த மாதிரி விஷயத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது போல் வன்மம் ஏற்படுவதற்கும் அந்த வன்மமே கலகமாக மாறுவதற்கும், குறிப்பாக மிக கவனமாக இல்லை என்றால் சிலருடைய தவறான விஷயத்தினால் மத மோதல்கள்லாம் ஏற்படுவதற்கும் இந்த கடகத்தில் இருக்கிற ராகுவால் ஈஸியாக ஏற்படுத்தப்படக்கூடிய அமைப்புகள் தான் நம்ம பழைய விஷயத்தில் பழைய சரித்திரங்கள்லாம் பார்க்குற சமயத்தில் மிக அந்த 18 வருஷத்துக்கு ஒரு முறை இதெல்லாம் பார்க்கின்ற சமயத்தில் ரிசர்ச் பார்த்தீர்கள் என்றால் நிறைய இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு தான் காட்டுகிறது. எனவே மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல்
அது உள்ளே வந்து போய் விசாரித்து இது உண்மையாக பொய்யா எல்லாம் பார்க்காமல் உடனடியாக கோபப்படுவது ஆவேசப்படுவதெல்லாம் தவிர்ப்பதும், அதே போல் அரசியலுடைய தலைவர்கள் அந்த 2019 வரைக்கும், ஏன்னா என்றால் 2017 இருந்தாலும் 18 மாதங்கள் என்று கணக்கு வரைச்சு 2019 வரை உண்டு. இந்த 2019 வரை அவர்கள் உயிர்களுக்கு, அவர்கள் வந்து தேக ஆரோக்கியத்திற்கு பெரும் தலைவர்கள், எல்லாம் புகழ்பெற்ற தலைவர்கள் எல்லா விதத்திலும் மிக முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் புதுசாக இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய ராகுல் வந்து அரசியல் அமைப்பு, அரசியல் கட்சிகள்லாம் வர வைப்பதற்கெல்லாம் கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கலாம். புது லீடர்ஸ்கள், அதே போல் புது லீடர்ஸ் தான் இப்போ பெரிய பேச்சா இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதற்கான வாய்ப்பு இப்போ அதான் கண்டிப்பாக இந்த பயிற்சியிலெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான். நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன், அதில் வந்து மாற்றமே கிடையாது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம தைரியமாக சொல்லுகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய தொழிலதிபர்கள் ஒன்றுமில்லாத ஆவார்கள், ஒன்றுமே இல்லாதவர்கள்லாம் பெரிய குபேரன் மாதிரி ஆகுவார்கள். அது மாதிரி எதிர்பார்க்காத அமைப்பு வரும். திடீர் அரசியல்வாதிகள் வருவார்கள், அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு வரும். சிலர் மக்களை மக்கள் வந்து உதாசீனப்படுத்துவதற்கும் வரும். ஆனாலும் வந்து திடீர் வந்து எல்லா விதமான மாற்றங்கள் சடனாக ஏற்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியிலேருந்து அதனுடைய வீரியங்கள் ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆவணி மாதத்திலேருந்து அதனுடைய ரிசல்ட்டுகள் வரும். அதற்கு முன்னோடியாக காணப்படக்கூடிய விஷயங்கள் என்றால் இந்த கடகத்தில் வரக்கூடிய ராகுவும் மகரத்தில் வரக்கூடிய கேதுவால் மிக கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் தைரியமாக வர வைக்கும். சிலருக்கு வந்து இந்த ராகு வந்து அசட்டு தைரியத்தை கொடுக்கும், எதையா இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் வரும். அது இந்த கடகத்தில் இருக்கிறனால அந்த தைரியம் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம் சார், இதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அடுத்தபடியாக அம்பத்தூரில் இருந்து இணைகிறார் பழனிக்குமார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பழனிக்குமார், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம், நான் செல்வின் சார்ட்ட கொஞ்சம் கேட்கணும். சொல்லுங்க பழனிக்குமார். வணக்கம் சார். நமஸ்காரம். சதய நட்சத்திரம் கும்பராசி. சதய நட்சத்திரம் கும்பராசி. ஆமா, என்னோட பூர்வீக சொத்து விற்க முடியாம 2 வருஷமா தடுமாறுறேன். வயசு என்னங்க உங்களுக்கு? 61. சரி சொல்லுங்க. அதாவது பூர்வீக சொத்து விற்பனைக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அது தடங்களாவே இருந்துகிட்டு இருக்கு. சரி, அதாவது இந்த பயிற்சிகள் வரக்கூடிய பயிற்சி இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு வந்து ஒரு யோகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள். அதனால உங்க மன வருத்தெல்லாம் தீரும் என்பதுக்கு உத்தரவாதம் நிச்சயமாக ஏற்படும். அதனால பயப்படவே வேண்டாம். குலதெய்வத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்கள். ஏனென்றால் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்திருக்கக்கூடிய அமைப்பு தான் கும்பம். அந்த அமைப்பு படிப்படியாக குறைய ஆரம்பித்து நீங்களும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் எல்லா சொத்தையும் விற்று, அதாவது உங்களுக்கு சொத்தை விற்று கடன் அமைச்சோ இல்லை புது விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதோ, அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ போன்ற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலங்கள். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருப்பதற்கு கண்டிப்பாக ஒரு முறை உங்களுடைய பூர்வீக பிரச்சனை தீர்வதற்கு மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் போயிட்டு வாங்க. அதோட சுந்தரேஸ்வரர் வழிபாடு வந்து மிக முக்கியம். அந்த அபிஷேக விபூதியும் அபிஷேக குங்குமத்தையும் வைத்துக்கொண்டு மதுரை மீனாட்சி படத்தையும் சுந்தரேஸ்வரர் படத்தையும் வைத்து பூஜிப்பது உங்களுக்கு பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும், இந்த பூர்வீகத்தில் இருக்கிற பாதிப்பு நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த ராகு பயிற்சியில் ஏற்படும். இப்போ மிதுன ராசிக்கான பொது பலன்கள் எப்படி இருக்கு? மிதுனத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மிதுனுடைய ராசிக்கு வந்து இவ்வளோ நாள் 3லும் 9லும் இருந்த ராகு கேது வந்து 2ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் வருகிறது. இந்த 2ஆம் இடம் வரக்கூடிய ராகு வந்து மிதுனத்துக்கு வந்து குருவால் மிகப்பெரிய நன்மைகள் அடுத்த பயிற்சி காணப்பட்டாலும், அடுத்ததாக வந்து 7ல் வரக்கூடிய சனியை கவனத்தில் வச்சுக்கணும். இந்த 2ல் வரக்கூடிய அமைப்பு எப்படின்னா வாக்குஸ்தானத்தில் ராகு வருகிறது. வாக்கு சார்ந்து வார்த்தைகளில் விளையாட்டாக பேசுகிறதெல்லாம் மிதுனம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் அட்வைஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. பெரிய அட்வைஸ் கொடுக்குறாரு இவரே ஃபஸ்ட்டு சரியில்லை என்றெல்லாம் பின்னாடி பேசக்கூடிய நிர்பந்தம் வந்துடும். நிதானத்துடன் இருப்பதும், குடும்பத்தில் ஃபைனான்சியலி பிரச்சனை வருவதற்கு சாத்தியக்கூறு உண்டு என்பதனால் அனாவசியமான முதலீடுகள் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக கடன் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். வாங்குவதையும் தவிர்த்து கொள்வதும் கொடுப்பதையும் தவிர்த்து கொள்வது தான் என்னை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு நன்மை. அதே சமயம் சுபவிரயங்கள் மிக முக்கியம். சுபவிரயத்துக்கான கடன்கள் வாங்கலாம். அதாவது வீடு கட்டுவது, மனைப்பழுவது, குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் கிடைப்பது, பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கிடைப்பது, பிள்ளைகளுடைய தொழில் அமைப்பில் பெரிய அளவு முன்னேற்றம், புத்திர சந்தானம் பிராப்தத்தை எதிர்நோக்கி இருந்தவர்களுக்கெல்லாம் உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு படிப்படியாக வரும். திடீர் கல்யாணம் வந்து டக்குன்று லேட்டாக இருந்த மேரேஜ் எல்லாம் மாறும். அதே போல் வந்து மனசில் ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படும். தெய்வ மார்க்கத்தில் விடுபட்ட இது உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை, பெரிய அளவு பகை இருந்த அமைப்பெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கௌரவம் ஏற்படுவதற்கெல்லாம் வரும். ஆனால் எது எப்படியா இருந்தாலும் கோபம் கொள்ளக்கூடாது. கோபம் வார்த்தை தான் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் கூடா சகவாசம் கேடு விளைக்கும். சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் மிக கவனமாக பார்த்துக்கணும். வழக்கு போன்ற விஷயங்களில் மிக அதாவது வக்கீலை மட்டும் நம்பாமல் தனியாக போய் அவர்கள் எல்லா விஷயத்திலும் ஈடுபாடுடன் இருக்க வேண்டும். அதே சமயம் ஆணாக இருக்கின்ற மிதுன ராசிக்காரர்கள் பெண்கள் விஷயத்திலும்
பெண்களாக இருக்கின்ற மிதுன ராசிக்காரர்கள் ஆண்கள் விஷயத்திலும் போத்துக்கும் வந்து இது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னால் குடும்ப ஒற்றுமையை குறைப்பதற்குன்னு சில கிரகங்கள் வேலை செய்யும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடெல்லாம் கூடாது. 4 சவுத்துக்குள்ளாக இவங்க பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது தான் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. மேலும் மிதுனத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் எல்லா விதமான நன்மைகள் வரட்டும், தடங்கல்கள் வருவதும் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் ஆஞ்சநேயரை சரணாகதி அடைவது பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படும். பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னிதானம் திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் உள்ளது. அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடிக்கடிக்கு போவதும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதும் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக மிதுனத்துக்கு கொடுக்கும். அடுத்தபடியாக தாம்பரத்தில் இருந்து இணைகிறார் நடேசன். அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். என் சன் வந்து சொல்லுங்க. ஹலோ, என் சன் வந்து கோபிநாத். ஓகே. கடகராசி, புனர்பூச நட்சத்திரம். ஓகே. 20/5/99 டேட் ஆஃப் பர்த். சரிங்க சார். அவங்களுடைய இது படிப்பு எப்படி இருக்கும்? அதான் நம்ம ஏற்கனவே சொல்லது போல் கடகத்தில் வரக்கூடிய ராகு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த கடகத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேது என்பது சர்ப்பங்களுக்குள்ளாக கிரகங்கள் மாட்டுவது என்பது அர்த்தம். அதே சமயம் இப்பொழுது வந்து அந்த கடகத்துக்கு ஏற்கனவே வந்து டிப்ரெஷன், மன அழுத்தங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு சில கிரகங்களால் ஏற்பட்டாலும் டிசம்பரிலிருந்து படிப்படியாக குறையும். எனவே மார்கழி மாதத்திலிருந்து படிப்படியாக நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படும். மேலும் வந்து எப்பொழுதும் வந்து இவர்களுக்கு வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுகிறீர்கள் என்றால் சென்னையிலே இருக்கிறீங்க, மாதத்துக்கு ஒரு நாள் கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது படிப்பு தடையில்லாமல் பார்த்து கொள்ளப்படும். படிப்பில் இருக்கின்ற பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். படிப்பில் நல்ல கௌரவமும் அனுகூலமும் ஏற்படுவதற்கு மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஓய்வு நாளாக இருக்கின்ற சமயத்தில் கூட கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலுடைய சென்று முருகர் வழிபாடு செய்துட்டு முருகர் பிரசாதத்தை வைத்து கொண்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்கள் மகனுக்கு ஏற்படும். அதே போல் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு முறை குலதெய்வத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்து கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயில் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். மார்கழியிலிருந்து நன்றாக முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தபடியாக கோவையில் இருந்து இணைகிறார் தங்கராஜ். அவரிடம் பேசலாம். தங்கராஜ், வணக்கம். தங்கராஜ், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் ஹலோ. வணக்கம் சார் பேசுறேன். சொல்லலாம், பேசலாம், சொல்லுங்க. சார் எனக்கு கன்னி ராசிங்க. தங்கராஜ், எனக்கு கன்னி ராசிங்க. சரி. நான் அஸ்தம் நட்சத்திரம். சரி. ஜாப் எப்படி இப்போ வந்து பார்த்தோன்னா ஜாப் விட்டு விட்டு வருதுங்க, ஒரு கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. சரி. அது ஒன்று வேணும். அப்புறம் ரெண்டாவது ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் தான். சரி. அவங்க டீச்சர் இது முடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட்ல வந்து டீச்சருக்கு போஸ்டிங் ஏதோ கிடைக்குங்களா? சரி. அதாவது இந்த பயிற்சியிலிருந்து உங்களுக்கு உங்கள் 2 பேருக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் என்பது ஒரு பெரிய விசேஷமாக உங்கள் அதாவது ஜோதிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படனாலும் இந்த பயிற்சியிலிருந்து உங்களுக்கு படிப்படியாக நன்மை வரும். அதே சமயம் புரட்டாசி மாதம் முடிகின்ற சமயத்திலிருந்து நல்ல விஷயங்கள் வரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். மனதிற்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள் காணப்பட்டாலும் இந்த பயிற்சியில் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள பெற்றோருடைய தேக ஆரோக்கியம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம், அதே போல் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் மிக கவனமாக இருப்பது தான் அதனுடைய அர்த்தம். மற்றபடி எல்லா விஷயங்களும் அனுகூலமும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தந்தாலும் எப்பொழுதும் வந்து நீங்கள் கோயம்புத்தூர்லேயே இருக்கிறனால ஈச்சனாரி கோயில் விநாயகர் கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு நாள் அடிக்கடிக்கு போயிட்டு வருவதும், சிதற்காய் உடைப்பதும், முடிந்தால் அபிஷேக ஆராதனையில் பங்கு பெறுவதும் பெரிய அளவு தடங்கல்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான நாள், அற்புதமான பயிற்சியாக தான் இந்த கன்னிக்கு காணப்படுவது. கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்காதவர்கள், உத்தியோகத்தில் பாதிப்பு இருந்தவர்களெல்லாம் நல்ல உத்தியோக மாற்றம் கிடைப்பதற்குண்டான உத்தரவாதம் புரட்டாசியிலிருந்து ஏற்படும். அடுத்தபடியாக கோவையில் இருந்து இணைகிறார் கார்த்திகா. அவரிடம் பேசலாம். கார்த்திகா, வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. கார்த்திகாக்கு மேரேஜ் தடை ஆயிட்டே இருக்குதுங்க, அதை கேட்கணுங்க. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. திருவோண நட்சத்திரங்க. சரி. மகர ராசி. சரி. அவளுக்கு திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்க, திருமண தடை ஆயிட்டே இருக்கு. அதுதான் சரி இந்த ராகியர் பயிற்சி எப்படி இருக்கு உங்ககிட்ட கேட்கலாம். உங்க பையனாமா? பொண்ணுங்க. பொண்ணுங்க. அதாவது திருமணத்துல தடையா இருக்கு இல்லையா உங்களுக்கு? வயசாச்சுங்க, 26 முடிஞ்சு 27 தொடங்கிடுச்சுங்க. சரி சரி. நீங்க வந்துமா இந்த திருமண தடைக்கு கண்டிப்பாக வந்து அவர்களை வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்களூர் என்ற கோயிலுக்கு கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு போகிற சமயத்தில் நவகிரகத்தில் திங்களூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. திங்களூரில் சந்திரனை வழிபாடு பண்ணுவது விசேஷமான பலனை தரும். சந்திரனுக்கு முடிந்தால் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதியை வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். இந்த திருமண அமைப்பு வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு தான் இப்பொழுது காணப்படுகிறது. அதே சமயம் வந்து பார்த்தீர்கள் என்றால் 2018ஆம் மாதம் ஆவணி மாதத்துக்கு பிறகு அதனுடைய அமைப்பு கைகூடுவதற்குண்டான அனுகூலங்கள் காணப்படுகிறது.
அதற்கு முன்னாடி இந்த திங்களூர் பரிகாரத்தை முக்கியத்துவம் கொடுங்கள். திங்கட்கிழமை தோறும் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு பசுனை கொடுத்து வில்வ இலையை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவது அந்த பொண்ணுக்கு தடைப்பட்டிருந்த திருமண அமைப்பு விரைவிலே ஏற்படுவதற்குண்டான பரிகாரம். வெங்கடேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். செல்வி சார் பேசணும் சார். என்னோட பேர் வெங்கடேஷ். சொல்லுங்க வெங்கடேஷ், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. என்னோட பேர் வெங்கடேஷ். சரி. சதய நட்சத்திரம் கும்பராசி சார். இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கு எனக்கு கேட்கலாம். அதான் நான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கும்பராசியே நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு சொன்னது தான், இந்த ராகு பயிற்சி பல விதத்தில் நன்மை தரக்கூடிய முதல் ராசி கும்பராசிக்கு தான் பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். எனவே தைரியமாக பல விஷயங்கள் தடங்களாக இருந்த விஷயங்கள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக முடியும். குடும்பத்தில் பிரச்சனையாகி குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்குண்டான அனுகூலங்கள் கிடைக்கும். கடல் கடந்த விஷயங்கள் தடைப்பட்டிருந்தது, ப்ரமோஷன் தடைகள், அதாவது என்னடா எல்லாத்துலேயும் நம்மளை பாதிச்சே இருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தாருடன் பிரிந்தவர்கள் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வது, சுபகாரியங்கள் எல்லா விஷயத்திற்கும் அனுகூலங்கள். எனவே இந்த ராகு பயிற்சி பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். வண்டி வாகனங்கள் இல்லாதவர்கள் கூட மனதிற்கு பிடித்த வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள்லாம் ஏற்படக்கூடிய நல்ல அமைப்பு. அடுத்தபடியாக விருதுநகரிலிருந்து இணைகிறார் ஆண்டாள், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஆண்டாள், உங்களுடைய கேள்வியை சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேம். அதாவது என் பையன் பேர் சிவராம். சரிங்கம்மா. என் பையன் பேர் சிவராம். பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, விருச்சிக லக்னம். வயசுமா? வயசு 27 சார். 27. சரி. டேட் ஆஃப் பர்த் 4/5/91 1991. சரி சரி. 26 முடிஞ்சிடுச்சு, சொல்லுங்க. ஆமா சார். சொல்லுங்க. பூராட நட்சத்திரம். தெரியுது, தனுசு ராசி. சொல்லுங்க, என்ன வேணுமா? என் பையனுக்கு சரியான வேலை இல்லை சார். பிடெக் முடிச்சிருக்காரு. என்னம்மா? வேலை சரியான வேலை தெரியுது. வேலை விஷயத்துக்குமா இந்த காலகட்டத்தில் உங்கள் பையன்கிட்ட ஒன்று சொல்லுங்கள். கண்டிப்பாக சிரமம் பார்க்காமல் ரங்கநாதர் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபாடு பண்ணுறது இந்த ராகுக்கு இது பயிற்சியில் நிறைய விஷயத்துக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் அவருடைய லக்னத்துக்கு கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக இன்றிலிருந்து அவர் 48 நாட்களும் ஸ்ரீ ரங்கநாதரை போய் உள்ள நுழைஞ்சவுடன் கருடன் இருப்பார். அந்த கருடனுக்கு பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவது பல விதத்தில் தடைகளை நிவர்த்தி பண்ணி பெருமாள் தாயார் வழிபாடு பண்ணிவிட்டு ரங்கநாதர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். அந்த உத்தியோக தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய அருமையான பரிகாரம். அத்துடன் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாடலை கேட்பது உத்தியோகம் கண்டிப்பாக ஒரு அமைப்பு கிடைப்பதற்குண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். அடுத்தபடியாக சென்னையிலிருந்து இணைகிறார் விஜய், அவரிடம் பேசலாம். வணக்கம் விஜய், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். என்ன விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் எனக்கு எப்படி இருக்கும் மேடம்? சார்கிட்ட கேட்டு சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி. விஜய் இது விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் சார். வயசு என்னங்க? 31 சார். சரி, என்ன வேணுங்க? அதான் எப்படி இருக்கும் சார் இது? அதாவது இவ்வளோ நாட்கள் உங்களுக்கு சில தடைகள் இருந்த அமைப்பெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதோட பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முடியணும் 14/12 படிப்படியாக நல்ல விஷயங்கள், இந்த மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள், வயிற்று உபத்திரங்கள், உத்தியோகத்தில் பாதிப்புகள், வண்டி வாகனத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். சுபத்தில் உண்டான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதே சமயம் விலை உயர்ந்த அந்த பொருள்கள் எல்லாம் கையாளுகின்ற சமயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல முன்னேற்றமும் அனுகூலமும் படிப்படியாக ஏற்படும். மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு இப்போ மிக மிக முக்கியம். சனியுடைய அமைப்பு விலகினாலும் இன்னும் 2.5 வருஷத்துக்கு இருக்கிறதை நினைவில் வைத்து கொண்டால் வண்டி வாகனத்தில் இரவு நேர பயணத்தில் மிக கவனமாக கையாளுவது நன்மை. கோபப்படுவதை மட்டும் தவிர்த்து கொண்டால் விருச்சகத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி பல விதத்தில் ஏற்றத்தை தரும். இப்போ அடுத்தபடியாக ராகு பெயர்ந்திருக்கக்கூடிய கடகராசி, அவர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் சார்? கடகராசிக்காரர்களுடைய சந்திரனுடைய வீட்டு அதிபதி தான் கடகத்தினுடைய அதிபதி. கடகராசிக்காரர்கள் கடகத்தில் ஏற்கனவே சந்திரன் இருந்தால்தான் அந்த ராசி என்று சொல்லுவோம். அந்த இடத்துக்கே ராகு வந்திருக்கிறதும் 7ஆம் இடத்தில் கேது வந்திருப்பதையும் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது எந்தவித அமைப்பாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல காலகட்டங்கள் கண்டிப்பாக இந்த வருடத்திலே ஆரம்பிக்கிறது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். அதே சமயம் குடும்பத்தில் மற்றும் ஒற்றுமை குறைபாடு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே குடும்ப விஷயத்தில் கவனமாக பார்த்து கொண்டாலே கடகத்துக்கு பெரிய பிரச்சனைகள் காணப்படவில்லை. அதே சமயம் வளர்ப்பு பிராணிகள், இந்த விஷ ஜந்துக்கள், அலர்ஜி ஆகிறது, இந்த அலர்ஜி தொந்தரவுகள் பிரச்சனை வருது, ஸ்கின்னில் பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி பாதிப்புகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த காது மூக்கு தொண்டை பற்கள் போன்ற விஷயத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும்.
உணவு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது கடகராசிக்காரர்களுக்கு. அதே சமயம் தொழில் மற்ற விஷயத்தில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். சுபகாரியத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அசைய பொருள் சேர்க்கையெல்லாம் ஏற்படும். அதே போல் நீண்ட நாட்களாக மருத்துவமனையில் இருந்தவர்கள், விபத்து மற்ற விஷயத்தில் நெடும் பெரிய நோய்களில் இருந்தவர்களெல்லாம் ரெக்கவரிங் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புக்கு ஏற்பட்டு மீண்டும் அவர்கள் உத்தியோகம் தொழில் அமைப்பெல்லாம் ஏற்படும். மெயினாக கடகராசிக்காரர்கள் கவனமாக இருக்கிறது, வெளிநாட்டுகளில் இருந்த சட்டத்திட்டத்துக்கு மதிக்கணும். வெளிநாட்டுக்கு பயணங்களில் புது அறிமுகங்கள் இந்த ஃப்ளைட்டில் போகிறச்செல்லாம் ஏற்படுறதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஆணாக இருந்தால் நான் சொல்வதெல்லாம் ஒரு விஷயம்தான், கடகத்துக்கும் ராகுக்கும் கேதுக்கும் மிக முக்கியம். ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும், புதிதாக அறிமுகமாகவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் முழுசாக நம்புறது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படும். மேலும் கண்டிப்பாக இவர்களெல்லாம் ஒரு முறை காலஸ்திரி போகிறது தலையாய் கடமை. குலதெய்வத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதும், காலஸ்திரி சென்று வழிபாடு பண்ணுவதும், கொடிமர நமஸ்காரம் பண்ணிப்பதும், வெள்ளை வகை இனிப்புகளை தானமாக கொடுப்பதும் தடுங்கல்களை தவிடுபடியாக்கும். இந்த ராகு கேது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கோளர் பதிகத்தை தினமும் ஒரு முறை படித்தால் இந்த சர்பத்தால் எந்தவித பாதிப்பும் வராது என்பது நான் சொல்லவில்லை, திருஞான சம்பந்தரே சொல்லியிருக்கார். அதை செய்தால் போதும். சிம்ம ராசிக்கு எப்படி சார்? சிம்மத்துக்கு இது நாள் வரைக்கும் ஜன்மத்தில் இருந்த ராகுவால் கை கெட்டினது கெட்டாமல் போகும். அதுதான் பெரிய பலம். தேகாரோக்கிய பிரச்சனைகள் அது பெரிய அளவுக்கு உபத்திரம் கொடுக்கும். உத்தியோகத்தில் பெரிய சிக்கல்கள் கொடுத்துருக்கும். வார்த்தைக்கு நம்மளுடைய வேலைக்காரர்கள் கூட மதிக்காத அளவுக்கு வந்திருக்கும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். பல விதத்தில் சிக்கல்கள் விபத்துகள் கூட சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த அமைப்பிலெல்லாம் கண்டிப்பாக இந்த ராகு பெயர்ச்சி ஒரு நிம்மதியை கொடுக்கும். அதே போல் தொழில் தெரியாத தொழில் கூட தைரியமாக இறங்குவார்கள். கூட்டாளிகள் பழைய கூட்டாளிகள் மாதிரி புது கூட்டாளிகள் கிடைப்பதற்குண்டான அனுகூலங்கள் கிடைக்கும். அதனால் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு விட்டுரும். மனதிற்கு பிடித்த தெய்வத்துக்கெல்லாம் ஒரு லிஸ்ட் வைத்திருப்பார்கள். அதெல்லாம் போய் செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் தெய்வ திருப்பணிகளை மேற்கொள்வார்கள். குடும்பத்திற்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும். இந்த இடிந்த கோயில்கள், இந்த குளங்கள் வெட்டுறது, இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த நீர்நிலைகள் பராமரிப்பது, இயற்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதே சமயம் எல்லாக இருந்தாலும் அவர்கள் இந்த வயிற்று உபத்திரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மறைமுகஸ்தான உபத்திரங்கள் மிக முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதை முகத்தில் உள்ள உறுப்புகள் இவர்கள் பார்க்க முடியாது, கண்ணாடியில் தான் பார்க்க முடியும். முதுகு தண்டுவடங்கள், கழிவுகள் போகிற இடத்தில் மிக கவனமாக அந்த விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆனால் இந்த ராகு பயிற்சியிலிருந்து ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். அதனுடைய முழு சந்தோஷம் அவர்களுக்கு புரட்டாசியிலிருந்து ஆரம்பிக்கும். புரட்டாசி ஆரம்பித்த பிறகு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். சுபகாரியத்தில் உண்டான பிரச்சனைகள் குரு 3ஆம் இடத்தில் வந்தாலும் பார்வை என்பது தான் மிக முக்கியம். அந்த குரு பார்வை கண்டிப்பாக பெரிய அளவு ஏற்றமும், திருமணத்தில் இருந்த தடைகளும், திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தவர்களும் அந்த பாதிப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு அந்யோன்யம் ஏற்படுவதும், குடும்பத்திற்காக சண்டை சச்சரவுகளால் பிரிந்திருந்த தம்பதியினர் கூட ஒன்று சேர்வதற்கும், வழக்கு போன்ற விஷயத்திற்காக போனவர்கள் ஒன்று சேர்வதற்கெல்லாம் ஏற்படும். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று இவர்கள் சொல்வது மிக முக்கியம். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி. அடுத்தபடியாக சேலத்தில் இருந்து இணைகிறார் புவனேஸ்வரி. அவரிடம் பேசலாம். புவனேஸ்வரி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ மேம், நான் எங்க அப்பாவுக்கு தான் கேட்கணும். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க புவனேஸ்வரி, தொடர்ந்து பேசுங்க. விருச்சிக ராசி அனுச நட்சத்திரங்க. எங்க அப்பாவுக்கு அதாவது 3-4 வருஷமாக உடம்பு கரெக்டே வர மாட்டேங்குது. அது எதனால? அம்மா உங்க அப்பாவோட வயசு என்னம்மா? அப்பாவோட வயசு, உங்க வயசு 55. சரிம்மா. அதாவதுமா உங்க அப்பாவுடைய இந்த வயசுக்கு தசாபுத்தியில் சுக்கிர தசையில தான் இருக்கும். அந்த சுக்கிர தசையுடைய வீரியங்கள் உங்க அப்பாவுக்கு பல விதத்தில் இந்த மாதிரி பாதிப்புகளை கொடுப்பது விருச்சகத்து இயற்கை. எனவே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் அப்பாவுக்காக கீழ் திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் திருப்பதியில். அந்த கோவிந்தராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அலமேலு தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை டெய்லி உங்கள் அப்பாவுக்கு வைத்து கொள்ள வைங்க. அவர் வரலைனாலும் பரவாயில்ல, அவருடைய வாரிசுகள் அவருடைய ரத்த சம்பந்தப்பட்டவங்க போயிட்டு இந்த பூஜையை பண்ணிட்டு வாங்க. பெரிய அளவு மாற்றமும் பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும். அதோடு உங்கள் ஊர் பக்கத்திலே இருக்கிற கோயில் பெருமாள் தாயார் கோயிலில் வெள்ளிக்கிழமையில் 6 தாமரை உங்கள் அப்பா கையால் தொட்டு எடுத்துன்னு போயிட்டு 6 தாமரைகளை மகாலட்சுமி எடுத்து கொடுத்து அர்ச்சனை பண்ணுவது பல விதத்தில் நன்மையும் அனுகூலமும் ஏற்படும். எது எப்படியாக இருந்தாலும் அது வீரியங்கள் ஐப்பசி மாதத்திலிருந்து படிப்படியாக அந்த தேக ஆரோக்கியத்தினுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படுவதற்குண்டான பரிகாரம்.
அடுத்தபடியாக நாமக்கல்லில் இருந்து இணைகிறார் சித்ரா. அவரிடம் பேசலாம். சித்ரா வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சித்ரா? சொல்லுங்க. ஹலோ, எங்க பொண்ணுக்கு. ஹலோ சொல்லுங்க சித்ரா. பொண்ணு சதய நட்சத்திரம் கும்பராசிங்க. திருமணம் டிலே ஆகிட்டே போகுதுங்க. சரிங்க. வயசு என்னம்மா உங்க பாப்பாக்கு? 11/9/92ங்க. 92. 25 வயசு முடிஞ்சிடுச்சா? ஆமாங்க. சரி சரி. அதாவது திருமண தடைக்கு வந்துமா உங்கள் பாப்பாவுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து 9 வாரம் ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து தீபம் ஏற்றுங்க. 9வது வாரம் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணுவது பலவிதமான தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு. நீங்கள் வந்து உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து ஒரு முறை போகிறது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். மேலும் வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து இந்த திருமண தடையுடைய அமைப்பு புரட்டாசி முடியணும். 14/10 முடிந்த பிறகு கண்டிப்பாக அந்த திருமணத்தில் உள்ள பாதிப்பு நிவர்த்தி ஏற்பட்டு விரைவிலே வந்து எல்லோருக்கும் கல்யாண பத்திரிகை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் 14/10க்கு பிறகு ஏற்படும். தை மாதத்திலே அந்த திருமணத்துக்கு உண்டான நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு உண்டான உத்தரவாதம் தான். பயப்பட வேண்டியதில்லை. இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவதும் அனுமன் சாலிசா கேட்பதும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். மதுரையில் இருந்து இணைகிறார் பழனிசாமி. அவரிடம் பேசலாம். பழனிசாமி வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க பழனிசாமி. வணக்கம். சிம்ம ராசி மகா நட்சத்திரம். யாருதுங்க? சிம்ம ராசி மகா நட்சத்திரம். யாருது? உங்களுதா? இது பாப்பாவுக்கு. சரி. சிம்ம ராசி மகா நட்சத்திரம். வயசு வந்து 11/8/91. சரி. 26 வயசு. 26 வயசு முடிய போதுங்கய்யா. ஆமா. கல்யாண காரியம் தான் கொஞ்சம். கல்யாண அமைப்பு தடையா இருக்கு இல்லையா? ஆமாங்க. சரி சரி. அந்த பாப்பாவை கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஒரு முறை சிரமம் பார்க்காம திருவாரூர்ல இருந்து திருத்துறைப்பூண்டின்னு சொல்லக்கூடிய ஊர் இருக்கு இல்லைங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருக்கொல்லிக்காடு. அந்த திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு 7 அகல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை டெய்லி வச்சுக்க சொல்லுங்க. சென்னை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ரெகுலராக சனிக்கிழமை 9 வாரம் மட்டும் அந்த பாப்பாவை விடாமல் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு வில்வ இலையும் கங்கா ஜலத்தையும் அபிஷேக பொருளையும் கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. பெரிய மாற்றமும் அனுகூலமும் ஏற்படுவதற்குண்டான பரிகாரம் கண்டிப்பாக ஆவணி மாதத்துக்கு பிறகு திருமணத்திற்கு உண்டான நல்ல செய்தி படிப்படியாக ஏற்படும். எனவே அதற்குள்ளாக ஆவணி மாதத்துக்குள்ளாக இந்த பரிகாரத்தை முடிச்சிருக்கு. அடுத்தபடியாக சென்னையிலிருந்து இணைகிறார் பாஸ்கர். அவரிடம் பேசலாம். பாஸ்கர் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. மேடம், நான் ஷார்ட் கேட்கணும். மேஷ ராசி பரணி நட்சத்திரங்களுக்கு. மேஷ ராசி பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம். சொல்லுங்க. வயசு சொல்லுங்க சார். வயசு 34. உங்களுதா பாஸ்கர்? ஆமா சார். எனக்கு என்ன வேணுங்க? இல்ல எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுங்க. இப்போ இந்த ராகு கேது பயிற்சி ராசிக்கு, அதான் ராகு கேது பயிற்சிக்கு ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். நம்மளுடைய பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். கண்டிப்பாக சோம்பல் இல்லாமல் இருக்கிறது மேஷத்துக்கு மிக முக்கியம். மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் கரெக்டு. ஆனால் கோபமாக மட்டும் மற்றவங்களை பற்றி யார் எது புறங்கூறினாலும் பேசாமல் இருங்க. படிப்படியாக வந்து இந்த ராகு கேது பயிற்சியிலிருந்து எல்லா விஷயமும் நன்மை ஏற்படுவதற்கு உண்டான நல்ல அனுகூலங்கள். உத்தியோகத்திலும் தொழில் அமைப்பில் சிறிது கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து சுபகாரியங்கள், சுப விஷயங்கள், சுபவரித்திற்கெல்லாம் அனுகூலங்கள் கண்டிப்பாக ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி பல விதத்தில் இப்போதுக்கு நீங்கள் இருந்த டென்ஷன்லேருந்து குறைஞ்சி இந்த மனப்பிரமை, தேவையில்லாமல் மற்றவங்களால் ஏமாற்றம், இந்த அமைப்பெல்லாம் மாறி ஒரு நல்ல விஷயங்கள் தைரியமாக எதையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு தான் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்து கொண்டாலே தைரியத்துடன் இருங்கள். இப்போ நம்ம சிம்ம ராசி வரைக்கும் நீங்கள் பலன்கள் சொல்லியிருந்தீங்க சார். ஏனைய ராசிகளுக்கான பலன்கள், பரிகாரங்கள் என்னென்ன? அடுத்ததாக சிம்மத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து கன்னியா ராசி. கன்னியா ராசிக்கு ராகுவானர் இது வரைக்கும் வந்து 12ஆம் இடத்துல இருந்தவர் 11ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அடுத்தது 6ஆக இருந்த கேதுவானவர் 5ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு வந்து இவர்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெருமூச்சு விடும். அந்த பெருமூச்சு வந்து பல விதத்தில் இவர்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்ததாக இப்போது ஜென்ம குருவும் வந்து கொஞ்ச காலத்தில் 9ஆம் மாதத்திலிருந்து நிவர்த்தி ஏற்படுகிறார். எனவே உத்தியோகம் இழந்தவர்கள், உத்தியோகத்திலிருந்து பாதிப்பானவர்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள், குடும்பத்தில் பிரச்சனையானவர்கள், தேக ஆரோக்கியத்தில் குறைபாடானவர்கள் எல்லாம் கண்டிப்பாக படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். ஆனால் அதே சமயம் கண்டிப்பாக இந்த அடுத்த விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது வந்து பெற்றோர் பெரியோரும் இரத்த பந்த உறவுகள், பூர்வீக சொத்து விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது கேஸு கீஸெல்லாம் அலையாமல் சமாதான உடன்படிக்கை செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்தது வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். அது பெரிய அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி தரும். உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள்லாம் ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும். லாபம், சந்தோஷம் திடீர் பெருகும்.
தெரியாத தொழிலில் இறங்கி கூட பெரிய அளவு சக்ஸஸ் ஏற்படும். பெரிய அளவுக்கு கௌரவமும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டங்கள். மேலும் கன்னிக்கு வந்து படிப்படியாக நிறைய விஷயங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வந்து ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். மேலும் வந்து இவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வந்து நன்மைகள் அதிகமாக இருப்பதற்கு, எப்பொழுதும் வந்து இந்த கெடுதல்கள் குறைவதற்கு இவர்கள் எப்பொழுதும் இந்த நரசிம்மர் வழிபாடு வந்து மிக முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். நரசிம்மரை ஜபம் பண்ண சனியுடைய தாக்கமும் குறைந்து குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். முடிந்த அளவுக்கு இவர்கள் வந்து சோளிங்கர் நரசிம்மர் போன்ற நரசிம்மருக்கு செல்வதும், அல்லது சிங்கப்பெருமாள் நரசிம்மர் செல்வதும், பூவர் சுங்குப்பன் நரசிம்மர் செல்வதும், சிங்கர்குடி நரசிம்மர், பரிக்கல் என்ற நரசிம்மர் ஸ்தலம் அல்லது அகோபிலத்துக்கு செல்வதெல்லாம் இந்த ஒரு வருடத்திற்கு செய்து கொள்வது பல நம்பிக்கை ஏற்படும். எனவே இந்த கன்னிக்கு வந்து இந்த ராகு பயிற்சி ஒரு மாற்றம் நிச்சயமாக எதிர்நோக்குவதற்கு தைரியமாக இருக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாள் வரைக்கும் இருந்த ராகு வந்து 11ஆம் இடத்தில். அவர் நிறைய விஷயங்கள் நன்மைகள் கொடுத்திருப்பார். புது வீடுகள், மற்ற விஷயங்கள், சுபகாரியங்கள், சுபவிரியங்கள் எல்லாம். இப்பொழுது 10ஆம் இடத்துக்கு போகிறார். அதே போல் வந்து கேதுவுடைய சாராம்சம் வந்து 5லிருந்து 4ஆம் இடத்துக்கு வருகிறது. எனவே இவர்கள் வந்து தேக ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சர்க்கரை, இரத்த கொதிப்பு, இரத்தத்தில் கொழுப்புகள், தொற்று நோய் சொல்லுகின்ற அமைப்பு, இந்த கொசுக்கடி, மற்ற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்பொழுதே ப்ரிவென்ஷன் ஏற்படணும். அதே சமயம் பார்த்தீர்கள் என்றால் குருவுடைய மாற்றம் கொஞ்சம் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் சுபவிரயங்கள், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளிடத்தில் கோச்சிக்கிறதெல்லாம் பண்ணால் உத்தியோகத்தில் வேட்டு வச்சிருவாங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. கோபப்படுத்தினா கூட ஒன்றுமே இல்லாமல் நடிக்க கற்றுக்கணும். நான் பர்ஃபெக்ஷன், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு என்று சொல்லக்கூடிய துளாராசிக்காரர்கள்லாம் கஷ்டப்படும். ஆனால் அது வந்து எதுவாக இருந்தாலும் டிசம்பர் மாதத்திலிருந்து படிப்படியாக சனியுடைய அமைப்பால் மிகப்பெரிய ஏற்றமும் சந்தோஷம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். அசைய பூமி அமைப்புகள் ஏற்படும். புது வீட்டுக்கு போகிறது, கிரகப்பிரவேசம் பண்ணுவது, வீடே இல்லாதவங்களாம் வீட்டுக்கு போகிறது, இந்த விஷயம்லாம் ஏற்படும். சிலர் வந்து கண்டிப்பாக நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. ஆன்மீக ட்ராவல், வெளிநாட்டு ட்ராவல், சுற்றுலா, மற்ற விஷயங்கள், குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள்லாம், திட்டமிடாத பயணங்கள்லாம் ஏற்படும். புது தொழிலுக்கு வருவாங்க. அதெல்லாம் சிலருடைய தசாபுத்திகளாக கண்டிப்பாக ஏற்படும். எது எப்படியாக இருந்தாலும் இவர்கள் வந்து ஒரு முறை மட்டும் எப்பொழுதும் திருநாகேஸ்வரத்திற்கும் கீழ்பெரும் பள்ளம் என்று சொல்லக்கூடிய கேது ஸ்தலத்திற்கும் போயிட்டு மரியாதை செலுத்திட்டு வருவது, குலதெய்வ மரியாதை மிக முக்கியமாக காணப்படக்கூடிய அமைப்பாக துளாராசிக்காரர்களுக்கு காணப்படும். இது போன்ற நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லா ராசிதாரர்களுக்கும் சொல்லியிருந்தீங்க, பொது பலன்கள் சொல்லியிருந்தீங்க. நம்மளுடைய நாட்டுக்கும் நம்மளுடைய மாநிலத்துக்கும் என்ன விதமான பலன்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். இத்தனை நேரம் நம்மளுடைய சிறப்பு நேரலையில் வந்து நேயர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. இத்துடன் ராகு கேது பெயர்ச்சி சிறப்பு நேரலையை நிறைவு செய்கிறோம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் தனி தொலைக்காட்சியுடன்.